கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று ஜூன் மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை. இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த சமாதானமும் ஆசீர்வாதமும் நிறைந்த நாளாக இருப்பதாக. இன்று நாம் தியானிக்கும் வசனம் ஏசாயா 62வது அதிகாரம் 3வது வசனம். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாயிருப்பாய். இது அருமையான ஒரு நல்ல வாக்கு தத்தம். நீ கர்த்தருடைய கைகளில் அலங்காரமான கிரீடம், இன்னொரு பக்கம் உன் தேவனுடைய கரத்திலே ராஜ முடி. இது நல்லா பாருங்களேன், ரெண்டும் ஒரே மாதிரி இதான் அர்த்தம் யோசிக்க தோணும். ஆனால் ரெண்டுலேயுமே வித்தியாசமான அர்த்தங்கள் பொதிந்து காணப்படுகின்றது. அலங்காரமான கிரீடம் என்பது என்ன என்றால், தேவன் ஒரு ஆசீர்வாதமான மகிமையான நல்ல ஒரு ஸ்தானத்தில் வைத்து நடத்துவது. அலங்காரமான கிரீடம், மகிமையான ஒரு ஸ்தானம், ஆசீர்வாதங்கள். ஆனால் அதே நேரத்தில் ராஜ முடி என்று எடுத்துக்கொள்வோமானால், ராஜ முடி என்றால் தேவன் தருகின்ற அதிகாரம் மற்றும் வல்லமை, அவர் நாமத்தினாலே நாம் செய்யக்கூடிய கிரியைகள், இவைகள் எல்லாம் சொல்லலாம். இப்போ ஒரு பக்கம் மகிமையான ஆசீர்வாதங்கள், இன்னொரு பக்கம் அதிகாரம், வல்லமை நிறைந்த, ஆளுகை நிறைந்த ராஜ முடி, அதற்கு ஏற்ற ஒரு ஆசீர்வாதங்கள். பிரியமானவர்களை, இது எளிதில் எல்லாருக்குமே கிடைப்பது கிடையாது. நினைக்கிற மாதிரி இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் உடனே ஒருத்தருடைய வாழ்க்கையில் வரவே வராது. அவங்க சிறு வயது துவக்கி அவங்க எப்படி இருக்கிறாங்க, தேவனுக்குள்ள, கர்த்தருக்குள்ள, பரிசுத்தத்தில், தேவ பக்தியில், நீதியில் வளர்ந்து கீழ்ப்படிதலோடு, தாழ்மையோடு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு வளர்ந்து, அதே நேரத்தில் ஏற்ற சமயத்தில் கர்த்தர் நம்மை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள்ளாக அடங்கி இருங்கள் என்று எழுதியிருக்கிறது போல, கர்த்தருடைய கரத்திற்குள்ளாக அடங்கி வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும். எல்லாருமே நம்ம சொல்கிற ஒரு உதாரணம் என்னென்னா, தாவீதை சொல்கிறான். கரெக்ட் தான். ஏன்னா தாவீது சிறு பிள்ளையாக வயதில் இருக்கும் பொழுதே அவர் தன் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். அதனோடு கூட தேவ பக்தியிலே கர்த்தரை உயர்த்தும் துதி அவருடைய நாவிலே காணப்பட்டது. ஏற்ற காலத்தில் உயர்த்தும் வரைக்கும் அடங்கி இருந்ததை நம்ம பார்க்கின்றோம். ராஜாவாக சாமுவேல் அபிஷேகம் செய்து விட்டார் என்றாலும் கூட அந்த ஸ்தானம் வரும் வரைக்கும் அவர் அடங்கி இருக்கின்றார். சவுலுடைய காலங்கள் முடிவு பெறும் மட்டும் அமைதியாக இருக்கின்றார். தானாகவே அந்த ராஜாவாக முயற்சி செய்யவே இல்லை. அதே போல் பார்க்கின்றோம், சாலமோனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது கூட அழகாக எழுதியிருக்கின்றது. 1 நாளாகமம் 29வது அதிகாரம் 24வது வசனம். அப்படியே சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே கர்த்தருடைய சிங்காசனத்தில் ராஜாவாக வீற்றிருந்து பாக்கியசாலியாயிருந்தான். இஸ்ரவேலர் எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார்கள். இங்கே பாருங்களேன், கர்த்தருடைய ஒரு மகிமையான ஆசீர்வாதம். சாலமோனை எப்படி ஆண்டவர் உயர்த்தினார், அவர் எப்படி இருந்தார், எதில் உட்கார்ந்திருந்தாராம், அவர் தாவீதின் ஸ்தானத்திலே கர்த்தருடைய சிங்காசனத்தில் ராஜாவாக வீற்றிருந்து. பாருங்களேன், எவ்வளோ ஒரு மகிமையான ஒரு ஆசீர்வாதமான ஒரு உயர்த்தப்பட்ட ஒரு வாழ்க்கை. நம்ம சாலமோன் ராஜாவாக மாறுவதற்கு முன்பதாக நடந்ததை நம்ம வேதத்தில் வாசிக்கின்றோம். கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி சாலமோனை கொடுத்தார். அவருக்கு அழகான ஒரு பெயரும் சொன்னார், எதிதியா என்று பெயரிட்டு கர்த்தர் அவன் மேல் பிரியமாக இருந்தார் என்று சொல்லப்படுகின்றது. ஆனாலும் கூட சாலமோன் தான் ராஜாவாக வரப்போகிறார் என்று அறிவிக்கப்பட்ட பொழுதும் கூட தாவீது அமைதியாக இருந்தார். அதற்கு முன்பதாக அப்சலோம் தன்னை தானே உயர்த்த ராஜாவாக முயற்சி பண்ணி தன்னை உயர்த்தினதை பார்க்கிறோம். அதோனியாவும் அதே போல தன்னை உயர்த்தினதை பார்க்கின்றோம். ஆனால் இதெல்லாம் நடந்த பொழுதும் கூட சாலமோன் அமைதியாக கர்த்தருடைய பலத்த கரத்திற்குள்ளாக அடங்கி இருக்கின்றார். அப்படி இருந்த பொழுது பாருங்களேன், ஏற்ற நேரம் வரும் பொழுது தேவனே அவரை உயர்த்தி கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமாகவும் தேவனுடைய கரத்திலே ராஜ முடியுமாக மாற்றுகிறார் என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, தாழ்மை, அதனோடு கூட தேவனுக்கு பயப்படுகிற பயம், கர்த்தரை உயர்த்துகிற
செய்கிற துதி இவைகள் இருக்கும் பொழுது, அதனோடு கூட அவருடைய கரத்திற்குள் அடங்கி இருக்கிற தன்மை இவை இருக்கும் பொழுது, நிச்சயமாக ஒரு நாள் நீங்களும் கர்த்தருடைய கையில் நீங்கள் அலங்காரமான கிரீடமாக இருப்பீங்க. மகிமையுள்ள ஸ்தானங்களை சுதந்திரிப்பீங்க. மகிமையுள்ள ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பீங்க. ஒரு அலங்காரமான கிரீடமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதே நேரத்தில் அதிகாரத்தையும் உங்களுக்கு கொடுப்பார், ஆளுகையை கொடுப்பார். ஆம், கர்த்தரே அப்படி செய்வார். நாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே நாங்கள் தியானித்த அருமையான இந்த வசனத்தின்படி ஆண்டவரே, எல்லாருக்குமே இந்த வாக்குத்தத்தம் சுதந்திரிக்க வேண்டுமென்ற விருப்பம் உண்டுதான். என்றாலும் கூட தேவரே நீர் எதிர்பார்க்கின்ற ஆண்டவரே குணாதிசயங்கள், தாழ்மை, கர்த்தருடைய கரத்திற்குள்ளாக அடங்கி வாழ்கின்ற ஒரு சுவாபம், இவையெல்லாம் நீர் ஒவ்வொருவருக்கும் நீர் தருவீராக. ஏற்ற நேரத்தில் நீர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்தி உம்முடைய கைகளில் அலங்காரமான கிரீடமாக மாற்றுவீராக. ராஜ முடியுமாக உயர்த்தி ஆசீர்வதிப்பீராக. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.